பாவம் பண்ணாமல் மனுஷனை பார்க்க முடியாது. இதை மட்டும் வச்சுங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கர்மா என்ற போர்வையிலே வராமல் இருக்காது. இப்போ எல்லா மனிதனுக்கும் கர்மா இருக்கு. ஜீவராசிகள் நாம வளர்க்குற ஆடு மாடு எல்லாத்தையுமே இருக்கும். சில மாடு நல்லா இருக்கும், சில மாடு திடீர்னு நோய் நோய்பட்டு இறக்கும். இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த கர்மா உண்டு. இது இயற்கையாகவே இந்த உலகத்துக்கு வந்தது. இறைவன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா சொன்ன மாதிரி அவர் எப்படி இருக்காங்க யாருக்குமே தெரியாது. கொரோனா வந்தா எல்லா கோயிலையும் எடுத்து முடியுவான். திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு அந்த காலரா பிறகுதான் எவனும் திருவிழா போக மாட்டான். அப்போ இயற்கையினுடைய அம்சம் தான். ஒரு பூமி இப்படி இருந்துச்சுன்னா எல்லா கோயிலும் உள்ள போயிடும். கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்குள்ள போன பல சிவன் ஆலயத்தை இன்னைக்கு தோண்டி எடுத்துருக்காங்க. அப்ப சிவன் எங்க போறான்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப ஆனா இவங்க சொல்லக்கூடிய சிவம் என்பது வேறு. அமைதி, பூரணம், நிறைவு. இந்த மனம் அமைதியும் பூரணத்தையும் கண்டு கொள்ளதான் சிவம் என்று பெயர். சிவம் உலகத்திலேயே மிக பெரியது. சிவத்தை விட பெருசு இந்த உலகத்திலே இல்லை. அதுக்கு இணையாக வந்ததுதான் சக்தி. இந்த அமைதிக்கும் இந்த பலத்திற்கும் சோதனை கொடுப்பதற்காக வந்ததுதான் மாயா. அதுதான் விஷ்ணுவாக நாம வச்சிருக்கோம். எல்லா செயல்பாடுகளுக்கும் தான் நாம் கடவுளை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆக்கல், அழித்தல், காத்தல், கல்வி, செல்வம், வீரம், அறிவு, புத்தி, ஏன் காமத்தை கூட குறிக்கல, மண்ணுடன் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ எல்லா செயல்பாடுகளும் நம்மிடமே இருக்கிறது என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். ஒரு பொருளை உருவாக்க முடியும். அப்போ உருவாக்க சக்தி உங்ககிட்ட இருக்கு. ஒரு ஃபேக்டரியில போய் ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனில நீங்க இருந்தீங்கன்னா ஒரு கார் தயாரிக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும், தயாரிச்சிருவீங்க. இல்லை வேற ஒரு எந்த கம்பெனி இருந்தாலும் ஒரு பொருளை உருவாக்க உங்களுக்கு தெரியும். அதை அந்திம நேரம் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கணுமோ பாதுகாக்கவும் உங்களால முடியும். அந்த காலையை இடிச்சு அழிக்கவும் முடியும். அப்போ ஆக்கல், அழித்தல், காத்தல் மூன்றுமே உங்களிடம் உள்ளது. ஒரு பொருளை கலைநயத்தோட வைக்கலாம். அந்த கலைவாணியும் உங்ககிட்ட இருக்காங்க. அது அழகா மற்றவர்களுடைய பார்வைக்கு அழகாகவும் செய்யலாம். அது உங்ககிட்டயே இருக்கு. பலம் இருந்தால்தான் நிச்சயம் செய்ய முடியும். அதுவும் உங்ககிட்டயே இருக்கு. புத்தி இல்லாம அறிவு வேலை செய்யாது. அப்ப புத்தியும் அறிவும் சேர்ந்து உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் எவருடைய பவர்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே சக்தி இருக்கு. ஆனால் நாம் உணராமல் இருக்கிறோம். ஏன் உணராமல் இருக்கிறோம்னா நம்ம கர்மா நம்ம விட்டு வைக்கல. நம் குடும்பம், நம் பிள்ளை, நம் மனைவி, நம் சொத்து, இப்படி ஆசைகள் வளர்த்து கொண்டே போறோம். ஒரு காலத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. மனைவி நிரந்தரம் இல்லை, கணவன் நிரந்தரம் இல்லை, அப்பா அம்மா நிரந்தரம் இல்லை, நாம சேமித்த வைத்த சொத்து நிரந்தரம் இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜமீன்தார் நாமக்கல்ல மட்டும் கிட்டத்தட்ட 6 ஜமீன்தார்கள் இருந்தாங்க. 6 ஜமீன்தார்கள் இன்னைக்கு இல்லை. அவங்க எங்க போனாலே தெரியல. கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் சொன்ன மாட்டிய முத்துகாப்பட்டி ஜமீன் 0 ஆயிடுச்சு. அப்போ எது நிறைய நிக்குது? 5 தலைமுறைக்கு நிறைய இருக்கக்கூடிய சொத்து ரோட்டை வச்சிருக்கானா அவன் புண்ணியத்தால் சேர்க்கப்பட்ட சொத்து. அது சில பேர் கட்டி கொஞ்ச நாளையே வித்துருவான். அப்போ பாவத்தின் சம்பளம் அவனோட ஒட்டி வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம அறியணும், நமக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருது, நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம். இது ஆண்டவர் சோதிப்பதில்லை. ஏன் குருகுலம் யாருமே சோதிப்பதில்லை. குருவிடம் வரும்பொழுது நீங்க நியாயமான கோரிக்கையை வைக்கும் பொழுது அந்த நியாயத்தின் வழியில செல்லும்போது தான் குரு செய்வார். அப்ப நீங்க நியாயமான வழியில செல்லும் போது அப்போ உங்களை தடுக்கிறது எதுவா இருக்குன்னா ஏற்கனவே நீங்க செய்த பாவம் இருப்பதுங்க உங்களை நல்லா நாக்க கூடாது. அதுதான் உங்களை தடுத்து உங்களை மறுபடியும் கீழே சரிவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் உயர்த்தி கொண்டே இருக்கும். ஏன்னா உயர்வு தாழ்வு, இன்பத் துன்பம், எந்த தாழ்வு, மேடு பள்ளம் காணாதவர்கள் இந்த லோகத்தில் யாருமே இல்லை. ஏன் ஞானியில பிறந்தாலும் தான். சித்தர்கள் வந்தாலும் சரி, நீ நல்லா உலகத்தை பாட்டி பார்த்தீங்கன்னா சித்தர்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க. பாமாரி சித்திர உடலை எரிச்சுவாங்க. திருமூலர் உடலையும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சிவபாக்கியார் வேற ஒரு உடம்பு வந்துடுறா, அந்த உடம்பு ஒண்ணுதான் போயிடும். அவர்கள் ஒரிஜினல் உடம்பு ஒண்ணுதான் போயிடுச்சு.
ஓவரும் ஒண்ணுதான் போயிடுறாரு. அவர் உடம்பு இங்க விட்டுட்டு சீனா போறார். அதுக்கப்புறம் இங்க வேற ஒரு உடம்போட தான் வராரு. இந்த உலோகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஐயா அடிக்கடி சொல்லுவார், எவனா இருந்தாலும் மண்ணுக்கு தாண்டா அப்படிங்குவார். காசிக்கு போனாலும் கர்மம் தீர்மாடா, கங்கையில் குளித்தாலும் பாவம் கழியுமாடா அப்படிங்குவார் ஐயா. அப்போ இவர்களை வணங்கும் பொழுது எப்படி கழியும்? நல்லா வச்சுக்கிறேன். சில பேர் எல்லாம் நினைப்பாங்க, என்னை போட்டு அப்படி பிடிக்கிறாங்க. என்னைக்கு குருமார்களை வணங்கினோ அன்றிலிருந்து நான் மிகவும் சிரமத்தில் இருக்கிறேன், என்னை வாட்டி வதைக்கும். என்னை கூட ஒருத்தர் பேசினாரு திருப்பூர்ல இருந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, நான் என்னைக்கு ஐயாக்கா போனோம்னா அன்னிலிருந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறார். அவன் எங்க போனாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை அவன் நினைக்கவே இல்லை. ஐயாக்க போனால்தான் ஐயா உங்களை கொடுமைப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி அந்த வேதனையில் அவர் சந்தோஷம் அவருக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா? நீங்க நிச்சயமே கிடையாது. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் பரம்பொருள். அவர் இந்த லோகத்திலே நீங்க அவதார புருஷன் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அவதார புருஷர்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். வேற உள்ளே இருக்கிற சிற்பங்களோ மற்றதோ நம்மளுடைய நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கும். கோயில் என்பது சிலை. இப்ப நாம வணங்குறத நம்பிக்கையின் நட்சத்திரம் தான். ஆனால் உங்க மனதில் எந்த உருவம் ஆழமாக பதிந்ததோ அந்த உருவத்தை மறந்துடாதீங்க. கெட்டியா பிடிங்க. நமக்கு கெட்டியா பிடிக்க தெரியாது. ஏன்னா நம்ம இந்து சாஸ்திரப்படி எல்லாத்துக்கும் கடவுள், எல்லாத்துக்கும் சாங்கியம். விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து நிறைய பேர் அல்சர்ல போனவங்களாம் நான் பார்த்திருக்கேன். யார் விரதம் இருக்க சொன்னாங்க? கடவுள் இருக்க சொல்லிச்சா? கடவுளுக்கு படையல் போட்டு கடவுள் சாப்பிடுவதில்லை, நீங்களும் சாப்பிடுகிறார். உன்னுடைய நம்பிக்கை அங்க வைக்கிறது. இவ்வளவு ஜாமான் வைக்கிறவங்க நம்ம எதுக்கு? அவருக்காக நம்ம ஒரு படையல், நம்மளுடைய காரியம் பூர்த்தியாகும். இரண்டாவது அவரை சாந்தப்படுத்தணும். அதுக்காக நம்ம செய்யறோம். ஏன்னா அவரு இருந்து பார்த்துட்டு தான் இருப்பார். அதனால பூஜை கலாச்சாரம் என்பது மக்கள் மத்தியில எடுத்து கொண்டு போறதுக்கு தான். அப்படி கொண்டு போனீங்கன்னா நீங்க ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஒரு டிவியில ராமாயணம் போட்ட பிறகுதான் ராமாயணம் ஃபேமஸ் ஆகுது, மகாபாரதம் போட்ட பிறகுதான் மகாபாரதம் ஃபேமஸ் ஆகுது. ஆனா நம்ம பார்த்துதான் கத்துக்கிட்டோம். அதுல இருக்கிற கருத்துல என்னையா கத்துக்கிட்டோமா? நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ராம அவதாரத்துல ராமர் மாதிரி அழுது யாருமே இல்லை. சீதையை விட்டு பிரிஞ்சு சீதையை கடத்திட்டு போன பிறகு அவர் ஒவ்வொரு நிமிடமும் வேதனைப்படுவார். அவர் மனைவி மேல ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு பாங்கான ஒரு மனதை வைத்துக் கொண்டிருப்பதால் அவர் அவ்வளவு வேதனைப்பட்டார். அவருக்கு ஆறுதல் சொல்வது யார் தெரியுமா? லட்சுமணன் தான் சொல்றார். ஆஞ்சநேயர் கூட கிடையாது. லட்சுமணன் தான், அண்ணா தைரியமா இருந்தா, கவலைப்படாத, அண்ணி வந்துருவாங்க அப்படின்னு சொன்னவர் லட்சுமணன். ஆனால் எதையும் சொல்லி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர் ஆஞ்சநேயர். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அப்படியேப்பட்ட அவதாரங்கள் இந்த லோகத்திலே பிறந்து ராமாயணம் பார்க்கணும். ஒருவனுக்கு ஒருத்தியா வாழும் போதே அவன் மனைவி கடத்தப்படுகிறார். கடத்தப்பட்டு மீண்டும் வந்த பிறகு வேதனை அடைகிறார் ராமர். சும்மா இல்ல, இந்த குழந்தை ராவணனுக்குத்தான் அந்த கரு உற்பத்தி ஆகும் சொன்னதையே ராமர் கொண்டு போய் காட்டுல விட்டுவார் லட்சுமணன். லவகசா என்கிற குழந்தை ராமருக்கே தெரியாமல் பிறக்கும். அந்த குழந்தையை ஒரு காலத்தில் ஏற்றிருக்கும் போதுதான் அதை அறிய முடியும் பின்னால். அப்புறம் பின்னாடியே அவங்கள லவகசாக அங்க ஆட்சியில அமர வைத்து இவர் தனிமையில இருப்பார் ராமரும் லட்சுமணனும். அப்ப லட்சுமணன் சொல்வார், என் மனம் சரியில்லை. ஏன்னா அவருக்கு சரியில்லாம போச்சுன்னா சீதை வந்துருவா. காட்டுல போய் லவகசா கூட்டு வருவாங்க, எல்லாம் இது பண்ணிடுவாங்க. சீதை வந்த பிறகு பூமாதேவி வருவா. பூமாதேவி இவ்வளவு நாள் என் மனைவி என்னுடைய பிள்ளைக்கு கொடுமைப்படுத்தும் போது ராமா, நீ ராஜ தர்மத்தை காப்பாத்தின, மக்களுக்கு காட்டுவதற்காக நீ எல்லாம் பண்ண. ஆனா உன் மனைவி பத்தி நீ அறிஞ்சிருக்கவில்லை. இல்லற தர்மத்தை காக்க மறந்து விட்டாய். காரணம் என்னன்னா, நீ அவள் மேல் சந்தேகப்பட்டு நீ அந்த அக்னி பிரவேசம் பண்ணது, காட்டுக்கு அமைச்சது, இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். நீ இதுக்கு வேற வழியில மார்க்கம் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் நீ செய்தது குற்றம். மக்கள் நம்பிக்கை பார்வையிலிருந்து விடுபடக்கூடாது என்கிற காரணத்தினால ராஜ தர்மத்தை காப்பாற்றணும் என்ற உறுதியோட நீ அதை செய்துட்ட. ஆனா இல்லற தர்மத்தை மறந்துட்டிய. சீதை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். 12 வருஷம் அங்க காட்டுல
ராவனோட இருந்து கடைசி 2 வருஷம் ராவனோட இருந்தும் 10 வருடம் காட்டோட இருந்தும் மறுபடியும் காட்டுக்கு போய் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்து மறுபடியும் வந்து நிம்மதி இல்லாத போக்கு. அப்போ பூமாதேவி சொல்வார், இன்னும் என் மகளை விட்டு வைத்திருந்தால் இன்னும் அவர் சிரமத்துக்குள்ளாவார், நான் அழைத்து செல்கிறேன். பூமாதேவி அழைச்சி போடுவாங்க சீதையை. அழைச்சிட்டு போன பிறகுதான் ராமர் ரொம்ப வேதனை போடுவார். லட்சுமணன் சொல்லிட்டு யாரையும் உள்ள விடாத அப்படின்னு, யாரையும் உள்ள விட்டா உன்னையும் நான் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவார். லட்சுமணன் காவல் காப்பான். அப்ப துர்வாசர் வருவார். துர்வாசர் வந்து நான் ராமரை பார்க்கணும்னு, ராமர் யாரையும் அலோவ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் கோபத்துல மேல எழுதிப்பாரு. ஏன்னா துர்வாசகம் கோபப்பட்டால் அங்கே இறைவன் ஈஸ்வரன் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும், அங்கே பிரம்மா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும், துர்வாசகர் யாருக்கு சாபம் விடுகிறாரோ அந்த சாபத்தினுடைய டபுள் மடங்கு ஒரு சக்தி அவருக்கு கிடைத்து விடும். அப்ப துர்வாசகர் ஏன் கடவுள் பயப்படாது? அப்போ லட்சுமணன் நினைப்பான், ஆகா நான் இந்த முனிவன் கையிலே சாவதை விட என் அண்ணன் கையிலே செத்து போறேன்னு சொல்லிட்டான். துர்வாசகர் உள்ள விட்டுருவோம். உள்ள விட்டுனா அவங்க பேசிட்டு போயிடுவார் துர்வாசகர். அப்போ ராம லட்சுமணனை கூப்பிட்டு, நீ இவ்வளவுதான் என் தம்பியா இருந்த, உன்னை நான் கொல்ல விரும்பல, என் கண்ணுக்கு அன்னைக்கால நீ போன்றுவார். அவனும் அந்த ஆற்றங்கரையில ஆற்று நீரோட்டம் அன்னைக்கு அதிகமா இருந்தது, அதுல இறங்கி இறந்து விடுவான். அப்படியே மூழ்கிடுவான். லட்சுமணன் மூழ்கின பிறகு அந்த செய்தியை கேட்டவுடனே ராமர் தனிமையை உணர்வார். ஆஹா, என் தம்பியுமே இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த நதிக்கரையில போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போய் நதியில மூழ்கி இறப்பார். அப்ப கடவுளே இறந்து போகிறார். அதே மாதிரி கிருஷ்ணர்